முதல்ல அனைவருக்கும் முன்கூட்டியே பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்களும் பொங்கல் விழாக்காக தான் போய் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய நமது மத்திய இணையமைச்சர் தம்பி முருகன் அவங்க வீட்டுக்கு தமிழர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக இங்கே தமிழர்களோடு கொண்டாட முடியாததை டெல்லியில் உள்ள எல்லா தமிழர்களோடும் நம்மோடும் கொண்டாடுவதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் டெல்லியில அமைச்சர் முருகன் வீட்டிற்கு வருகிறார்கள். அந்த பொங்கல் விழாவில் கலந்து கொள்கிறார்கள். அந்த சிறப்பு அழைப்பாளர்களாக நாங்களும் கலந்து கொள்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த அளவிற்கு தமிழர்கள் மீது ஒரு அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது என்றால், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அதிகமாக மக்கள் தமிழ் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள், மாணவர்கள் என்றும், அது கற்போம் தமிழை என்ற ஒரு கருத்தோடு இந்த காசி தமிழ் சங்கமம் நடைபெற்றது. அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. ஆக நம் மாநிலத்தில் இருந்து போட்டுக்கிறீங்களாப்பா, மாநிலத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு தமிழை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். ஆனா தமிழக முதல்வர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழை வளர்க்கிறாரா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அந்த அளவிற்கு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிகளில் தமிழ் சரியாக கற்பிக்கப்படுவதில்லை. ஆசிரியர்களே 50,000 பேருக்கு மேல் தமிழ் பாடங்களில் மக்கள் பரீட்சையை எழுதல தமிழ் மாணவர்கள். ஆக இந்த மாநிலத்திற்குள்ளேயே தமிழ் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொங்கல தமிழ் பொங்கல்னு சொல்லாம திராவிட பொங்கல்னு சொல்றார் முதலமைச்சர் அவர்கள். ஆக தமிழகத்திற்குள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பாரத தேசம் முழுவதும் தமிழை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் நமது பாரத பிரதமர். அதன் ஒரு பகுதியாகத்தான் அவர் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். அதில் அவரோடு சேர்ந்து அவர் வழிகாட்டுதலின் பேரில் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நாங்கள் எல்லாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் எனது கடுமையான கண்டனத்தை ராகுல் காந்திக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அவர்களின் படம் வெளிவராததற்கு காரணம் சென்சார் போர்டிற்கும் தயாரிப்பாளருக்கும் உள்ள பிரச்சனை என்பது எல்லோருக்கும் நன்றா தெரியும். மறுபரிசீலனைக்கு அதை அனுப்பி இருக்கும் பொழுது அவர்கள் வழக்காடு மன்றம் சென்றதனால் இன்று வழக்காடு மன்றத்தில் அந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானவர் மோடி என்றும், தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது, அதனால்தான் ஜனநாயகம் வருவதை தடுத்திருக்கிறது என்று கொஞ்சம் கூட உண்மை இல்லாமல் தனது அரசியல் சுய லாபத்திற்காக ஒரு பதிவை போட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் அவசர நிலை பிரகடனத்தோட மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவள் நான். அவசர நிலை பிரகடனத்தின் போது கருத்து சுதந்திரம் கழுத்து நெரிக்கப்பட்டது. அதே போல பல படங்கள் வெளிவராமல் தடுக்கப்பட்டது. ஆனால் இன்று ராகுல் காந்தி அவர்கள் ஒரு திரைப்படம் வெளிவராததற்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் காரணம் என்று சொல்வதுதான் வியப்போடு வியப்பு. ஏனென்றால் அவர் இந்த ஜெர்மன் அதிபரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ரஷ்ய அதிபரோடு நம்ம நாட்டிற்கு நல்லதை நடக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவரை ஒரு ஜனநாயகன் படத்தோடு ஒப்பிடுவது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறார் என்றால் திமுகவை மிரட்டுவதற்காகத்தான். ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தோற்று போய்விட்டது. இனிமே அவங்ககிட்ட அதிகமான இடங்கள் கேட்க முடியாது. அதனால் நாங்க ஒருவேளை விஜய் கூட போவோம் அப்படின்னு ஒரு யூகத்தை திமுகவிற்கு கொடுப்பதற்காக பரிந்து கட்டி கொண்டு காங்கிரஸை சார்ந்தவர்கள் விஜய்க்கு ஆதரவாக இருப்பது போல் நடிக்கிறார்கள். விஜயே பெரிய நடிகர், அவர்கிட்டே நடிக்கிறார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி எவ்வளவு பெரிய நடிகரா இருப்பார். ஆக நடிகருக்கு மேலேயே ஒரு நடிகரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இன்றைய காலகட்டத்தில் அந்த செல்வ பெருந்தகை அந்த காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக நடத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு விஜய்க்கு மேல ஒரு நடிகர் இருக்கிறார் என்றால் அது ராகுல் காந்தி தான். அதனால அவரின் வார்த்தைகளுக்கு நான் வன்மையான எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது காங்கிரஸ் தான். அது போய் பராசக்தி பார்த்தாலே தெரிய போகுது. அது மட்டும் இல்ல, ஜல்லிக்கட்டு, நமது கலாச்சாரத்திற்கான ஜல்லிக்கட்டு வந்தது மரியாதைக்குரிய பாரத பிரதமர்னால். ஏன்னா நான் மாநில தலைவரா இருக்கிறேன். போய் ஒரே நாள் 3 அமைச்சர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி ஜல்லிக்கட்டு அறிவிக்கப்பட்டது. ஆனா ஜல்லிக்கட்டு காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொன்னது ஜெயராம் ரமேஷ், காங்கிரஸை சார்ந்தவர்கள்.
நம் கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரத்தோடு கூடிய ஜல்லிக்கட்டை எதிர்த்தவர்கள் அவர்கள். இன்னைக்கு தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறார். நான் கேட்கிறேன், இலங்கை தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டது யாரு? நம் தமிழ் சொந்தங்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அவர்கள் ஆட்சி செய்த போது. திமுக இங்க ஆட்சி செய்து கூட்டணி ஆட்சி, 5 அமைச்சர்கள். தமிழ் கலாச்சாரத்தை பற்றி உங்கள் அறிவு எங்கே போனது? சரி, ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாருன்னா ஓகே, ஒத்துக்கொள்ளலாம். இங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி, இங்க வேங்கை வயல், அவங்க சொந்த மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையிட்டதுக்கே குரல் கொடுக்கல. இப்ப திடீர்னு இன்னைக்கு விஜய்க்கு ஏன் குரல் கொடுக்கிறார்? அதனால் அவர்கள் ரசிகர்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். அவர்கள் ஏமாற மாட்டாங்கன்னா அவர்களுக்கு உண்மை தெரிகிறது. அதாவது விஜய் எந்த கருத்து சொல்லல, அவர்கள் ரசிகர்களும் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிபிஐ நாங்க தானே கேட்டோம், அதுக்காக எங்கள் தலைவர் நேர்மையாக சென்று விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் நேர்மையாகத்தான் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். படம் வந்து வெளியிடாமல் வந்து தடுப்பது அப்படிங்கிறது நீங்க எந்த காலத்திலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பாஜக அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எந்த காலத்திலும் ஜெயிக்க முடியாதுன்னா எங்களுக்கு ஜெயிக்கும். நாங்க தான் 20 மாநிலங்கள்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோமே. தமிழ்நாட்டுல நாங்க வருவோம். 2026ல நாங்க ஜெயிக்க போகிறோம். காங்கிரஸ் மாதிரி கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுக கலட்டி விட்டுச்சுன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் செய்ய முடியாது, ஒரு இடம் கூட வராது. ஆனா நாங்க அப்படி இல்லை, தனியா நின்று 18 திராவிட கட்சிகள் இல்லாம 18.7% நாங்க வாங்கி இருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அதிமுக ஏற்கனவே திமுகவுக்கு எதிரான பலம் பொருந்திய திராவிட அதிமுகவோட நாங்க கூட்டணி வைத்திருக்கிறோம். நிச்சயமா இந்த கூட்டணி பாமக இன்னும் பல கூட்டணி கட்சிகள் வரும். ஆக 2023 இந்த 2026 எங்களுக்கான ஒரு தேர்தல். 23ஆம் தேதி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார். அப்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடை அலங்கரிக்க போகிறார்கள். அதனால எங்களுக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது. நீங்க என்ன நிலையில இருக்கீங்கன்னு முதல் பாருங்க, அவ்வளவுதான். அவரு பொறுத்து கொள்ள மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து இப்ப திமுக எவ்வளவு இடம் கிடைக்குதுன்னு பொறுத்து கொள்ள முடியல. மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். தணிக்கைனா என்ன, தணிக்கையில மறுபதிப்புனா என்ன, மறுபரிசீலனா என்ன, மறுபரிசீலனைக்கு கொடுக்கறதுக்கு முன்னால கோர்ட்டுக்கு போனதுனால இப்ப வழக்காடு மன்றத்தில் இருக்கிறது என்பது எல்லாமே அவர்கள் தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். விஜய் ரசிகர்களே சொல்லிட்டாங்க, என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு எங்களுக்கு பொங்கல்னு சொல்லிட்டாங்க. நீங்க பொங்கு பொங்கு பொங்கல் பொங்குறீங்க. அவங்களே படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது, நியாயப்படி சட்டப்படி ரிலீஸ் ஆகட்டும், அன்னைக்கு நாங்களே அதுக்குதான் காத்துட்டு இருக்கோம். நானும் காத்துட்டு தான் இருக்கேன் பாக்குறதுக்கு. அதனால ராகுல் காந்தி ரொம்ப பொங்க வேண்டாம், பொங்கலுக்கு பொங்குவதற்கு நிறைய விஷயம் இருக்குன்றது நான் கேட்டுக்கோங்க. சென்சார் போர்டுக்கு ஏதோ அறிவுரை கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து அவங்களுடைய பல கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஆனா இந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்கறதை நெருக்கடின்னு இதை சொல்ல முடியாது. இது இயல்பான ஒரு சட்ட விதிகளுக்கு முதல் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, தணிக்கை வந்து கொடுக்கலாம், அதுக்கப்புறம் தான் மேல்முறையீட்டுல தான் இல்ல, அது சரியான கருத்துக்களை எடுத்து சொன்ன அப்புறம் அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. நீங்க தமிழ்நாட்டுல சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்ன பிறமே தீபத்தை ஏற்ற விட மாட்டேன்றீங்க. அப்படியெல்லாம் இது கிடையாது. மறுபடியும் அவங்க தகவலை சென்சார் போர்டு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் வழி நடந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் பொங்கலை என்று கொண்டாடுவார்களோ அன்று அவர்கள் கொண்டாடுகிறோம் அவங்களே சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி ரொம்ப பொங்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை முழுவதும் குடிநீர் குழாய் பதிக்கிறதுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இத்தனை வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம இந்த குடிநீர் திட்டம் இல்ல, இது ஜல் சக்தி மிஷன் சொல்லிட்டு எல்லாருக்கும் குடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பது மத்திய அரசின் திட்டம். முழுமையாக பாண்டிச்சேரியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக இது வந்து மத்திய அரசின் திட்டம், வீடுதோறும் நல்ல குடிநீர் அப்படின்னு அதை நான் மொழிபெயர்த்தேன். அதனால இது மத்திய அரசின் திட்டங்கள். இன்னைக்குதான் நான் என்ன கேட்கிறேன், சேகர் பாபு கூட வஞ்சிக்கப்பட்ட வடசென்னையை நாங்கள் வளமாக்கின வடசென்னையாக ஆக்கிறோம். என்னைக்கு 5 முறை ஆட்சி செய்யறதுதான் வடசென்னை உங்க கண்ணுக்கு தெரியுதா? அதாவது இன்னும் தென் சென்னையில இன்னைக்கு இன்னும் வெள்ளம் வரட்டும், எல்லாம் எம்பி எல்லாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல, தேடிதான் கண்டுபிடிக்கணும். ஆனாலும் சென்னை சிங்கார சென்னையாக ஆக்குவேன் என்று சொன்னது மிகவும் சிரமமான சென்னையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு. பாஜகவை மிகப்பெரிய அளவுல நம்பினார் ஓபிஎஸ் அவர்கள். அவர் கைவிட்டுட்டீங்களா, கூட்டணியில சேர்த்தீங்களா? இல்ல, நான் இப்ப கூட்டணி பத்தி பேசுறதுக்கு நான் பேசல. இந்த தலைவர்கள் பேசுவார்கள், டெல்லி தலைவர்கள் பேசுவார்கள். 23ஆம் தேதி ஓபிஎஸ் இருப்பார். 23ஆம் தேதி யாரெல்லாம் அதிகாரப்பூர்வம் அணிக்குள் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் இருப்பார்கள்.